அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆல் இன் ஆல் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறது லட்டு. லட்டு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். 1 கப் கடலை மாவு, 3/4 கப்பு ஜீனி, தேவையான அளவு திராட்சை எடுத்துக்கணும், முந்திரி பருப்பு தேவையான அளவு, 1 சிட்டிகை மஞ்சத்தூள், கிராம்பு 2 எடுத்திருக்கேன், 2 ஏலக்காய் இந்த மாதிரி பொடி பண்ணியிருக்கேன், 1 சிட்டிகை பேக்கிங் சோடா, தேவையான அளவு நெய், பச்சை கற்பூரம் 1 சிட்டிகை போட்டுக்கணும். இது வந்து உங்கள் சாய்ஸ் தான், வேணும்னா நீங்களும் சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க எப்படி லட்டு பண்ணலான்ட்டு பார்ப்போம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன், இதில் கடலை மாவை சேர்த்துப்போம். அடுத்தது மஞ்சத்தூள், அடுத்தது பேக்கிங் சோடா போட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம நல்லா கரைச்சிப்போம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன். இதில் நம்ம நெய் விட்டு முந்திரி பருப்பு திராட்சை ரெண்டையுமே நம்ம பொரித்து எடுத்துப்போம். முதல்ல முந்திரி பருப்பு போட்டுப்போம். முந்திரி பருப்பு இப்போ நல்லா செவந்திருக்கு. அடுத்த திராட்சை போட்டுப்போம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது பாகு எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்த்துப்போம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேன். இதில் நம்ம ஜீனியை சேர்த்துப்போம். அடுத்தது 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். இப்போது பாகு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒரு கம்பி பதம் வர்றது மாதிரி நாம் ரெடி பண்ணிக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா காஞ்சிருக்கு. இப்போ பூந்தி போடுறதுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருந்தால் தான் நல்லா வரும். அதுவும் வந்து கிறிஸ்பியாக நம்ம எடுக்காமல் கொஞ்சம் முக்கால் பதம் வர்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி கரண்டியை யூஸ் பண்ணி நம்ம இப்போ போடணும். ஒரு தடவை பொரிக்கிறதுக்கு ஒரு கரண்டி மாவு ஊற்றி பண்ணால் போதும், நிறைய போடக்கூடாது. நல்லா அழகாக வந்திருக்கு பூந்தி. இது முக்கால் பதம் வந்தால் போதும். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற பூந்தி எல்லாமே வந்து இந்த சர்க்கரை பாகில் போட்டிருக்கேன். இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணால் தான் அந்த சர்க்கரை பாகு எல்லாமே உள்ளே போய் நல்லா ஸ்வீட்டாக வரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதோட நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற முந்திரி பருப்பு திராட்சை ரெண்டையும் போட்டுக்கலாம். அடுத்தது ஏலக்காய் தூள், நெக்ஸ்ட்டு கிராம்பு, அடுத்தது பச்சை கற்பூரம் இந்த மாதிரி நொறுக்கி போட்டுக்கலாம் கொஞ்சமாக. போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடாக வரும்போது நம்ம வந்து உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணிக்கலாம். அருமையான லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா ஈஸியான மெத்தடில் தான் நான் சொல்லியிருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஆல் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.